வணக்கம், நான் உங்கள் சங்கவி. கொழும்பில் நடந்திருக்கக்கூடிய ஒரு கொடூரமான கொலை, அதாவது அவரினுடைய தாயாராலேயே அவரை அடையாளம் காண முடியாத அளவிற்கு சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான விடயங்கள், அதாவது அந்த கொலை செய்யப்பட்ட நபர் ஒரு பிரபல கோடீஸ்வரரான ஒரு வர்த்தகர் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. ஸோ இந்த காணொலியில் அவரினுடைய கொலை எங்கே எவ்வாறு நடைபெற்றது போன்ற அனைத்து விவரங்களையும் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ விஷயங்களை பார்க்கலாம். இந்த கொலை செய்யப்பட்ட நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழும்பில் இருக்கக்கூடிய ஆடைகளை விற்பனை செய்கின்ற ஒரு நிறுவனத்தினுடைய உரிமையாளர் தான் இந்த ரொஷான் பன்னி நாயக்க என்கின்ற இந்த நபர். சரியா, இவர் அங்கே இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல ஆடைகளை விற்பனை செய்து கொண்டு வர்றார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு 50 வயது ஆகுது. இந்த வருடத்தோட 50 வயது. அதே மாதிரி இந்த 50 வயதுலேயும் அவருக்கு இன்னமுமே திருமணம் ஆகல. சரியா, இந்த நிலைமையில அவர் எங்க இருந்து வந்தவர் என்று பார்த்தீங்கன்னா, வெள்ளம்பிட்டிய கிட்டம்பகூவ எனப்படுகின்ற பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தான் அவர் தன்னுடைய குடும்பத்தோட இருந்து வந்திருக்கிறார். குடும்பம் என்றால் அவருடைய சகோதரிகள், அதே மாதிரி தாய் தந்தையர் போன்றார்களோட அவர் அங்கே இருந்திருக்கிறார். சரியா, இவரே அங்க இருந்தவர்னு சொல்லி சொன்னா, அவர் இன்னொரு இடத்துல வீடு ஒன்றை கட்டி கொண்டு வந்திருக்கிறார். அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலவத்த கொடை பெலவத்தை பகுதியில ஒரு 3 மாடி குடியிருப்பு ஒரு வீட்டொண்டை தான் அவர் வாங்கி அந்த கட்டட வேலைகள்லாம் நடந்து கொண்டிருந்திருக்குது. ஸோ அந்த வேலைகளை பார்க்கறதுக்காண்டி அவர் இந்த வீட்டில் இருந்து கொண்டு அவர் வெள்ளம்பட்டியில் இருக்கிற வீட்டில் இருந்து கொண்டு பெலவத்த வீட்டை கட்டி கொண்டு வந்திருக்கிறார். சரியா, அப்ப இந்த நிலைமையில ஜனவரி 30ஆம் தேதி அவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா, தன்னுடைய வீட்டில் இருந்து மாலை 5:30 மணிக்கு வெளிக்கிட்டிருக்கிறார். ஸோ வெளியில போனவர் ஒரு 7 மணி காணவும் அவர் ஃபோன் பண்ணவும் இல்லை, வீட்டுக்கு திரும்பி வரவும் இல்லை. ஸோ 7 மணிக்கு அவருடைய சகோதரி ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறா, வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவேன் அந்த மாதிரி கேட்டுட்டு, இரவு சாப்பாடு சம்பந்தமா என்ன சாப்பாடு செய்யறது அந்த மாதிரி கழிச்சிருக்கிறா. சரியா, அப்ப கழிச்சதன் பின்னராக பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவ முதல் 7 மணிக்கு எடுக்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணல. அதுக்கு பிறகு திருப்பி 7:29க்கு அவரே கால் பண்ணி கழிச்சிருக்கிறார். ஸோ அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 7:29க்கு அவர் கழிச்சு போட்டு வச்சதன் பின்னராக அவர் திருப்பி ஃபோன் பண்ணவும் இல்லை, வீட்டுக்கும் வரையில. அப்ப திருப்பி இவங்க வீட்டில் இருக்கிறார்கள் அவருக்கு கால் பண்ணினா அவர்கிட்ட ஃபோன் வேலை செய்யல. ஸோ என்னடா இது, இப்பதான் ஆனா கழிச்சிட்டு வச்சவர், ஆனா ஃபோனும் வேலை செய்யல, வீட்டுக்கும் வரையிலையே அப்படின்னு சொல்லிவிட்டு வீடா கண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல முறைப்பாடு செஞ்சுட்டோம், இப்படி அவரை காணல அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு பிறகு எல்லா இடமுமே தேடி இருக்கணும், அவரை காணல அப்படின்னு சொல்லி பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்குமே அவர் எங்க அப்படின்றது தெரிய வரையில. இந்த நிலைமையில இந்த உறவினர்கள் இருக்கிறாங்க தானே, இவங்க எல்லாரும் ஒருவேளை இவர் பிளவத்தில் இருக்கிற அந்த வீட்டுக்கு போயிருப்பாரா என்கின்ற ஒரு சந்தேகத்துல அவங்க எல்லாருமா சேர்ந்து அங்க போய் தேடினதுல அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நீச்சல் தடாகத்துல அவரினுடைய உடல் சிதைவடைந்த நிலையில் நிர்வாணமாக இருந்து மீட்கப்பட்டிருக்குது. இந்த நிலைமையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, உண்மையிலே அந்த உடலை கண்டதுமே அவர்களுடைய உறவினர்கள், அதாவது தாய் உட்பட யாராலையுமே அவரை அடையாளம் காண முடியாத நிலையில இருந்திருக்கிறார். ஏனென்றா அவரினுடைய தலைப்பகுதி முழுவதுமாக சிதைக்கப்பட்டிருந்திருக்குது. சரியா, அதன் பின்னராக இவர்தான் அந்த வர்த்தகர் என்கின்றதை உறுதிப்படுத்துறதுக்காண்டி தாயாரினுடைய டிஎன்ஏ பரிசோதனை, அதாவது இவரினுடைய டிஎன்ஏயும் அவங்களுடைய டிஎன்ஏயும் சேருகின்றதா என்கிறதை பார்க்கறதுக்காண்டி பரிசோதனைக்காக நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று அதற்கு பிறகு டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அதன் பின்னராகத்தான் இவர் வின்னார்தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. அதன் பின்னராக பிரேத பரிசோதனை மேற்கொண்டப்போ பார்த்தீங்கன்னா அதுல என்ன தெரிய வந்திருக்குண்டா, இவருடைய தலையில அடி விழுந்ததால, அதாவது அதிகளவில் அடி விழுந்ததால அவருடைய தலை மழுங்கடிக்கப்பட்டு அவர் இறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வைத்தியர் தெரிவிச்சிருக்கிறார். இந்த நிலைமையில இவரை பிப்ரவரி 2ஆம் தேதி இவருடைய உடலை சடலமாக கண்டெடுக்கினோம். அதுக்கு பிறகு விசாரணைகளை மேற்கொண்டு போலீசார் எல்லா இடமுமே தேடி பார்த்தப்போ அந்த வீட்டுல, அவங்க இருந்த அந்த வீட்டுல, பிளவத்த வீட்டுல அவரை சடலமாக மீட்டுச்சினோம் இல்லையா, அந்த வீட்டுல சிசிடிவி கேமரா எதுவுமே இல்லை. ஏன்னா அது இப்பதான் கட்டிட்டு வர்றாங்க. ஸோ அங்க எந்த சிசிடிவி கேமராவுமே இல்லை. இந்த நிலைமையில இவருடைய உடல் தான் நீச்சத்திராகத்துக்குள்ள இருந்திருக்குது. சரியா, அதை விட பக்கத்து இடத்துல இன்னொரு இடத்துல ரத்த கரைகள் எல்லாமே இருந்திருக்குது. ஸோ இப்ப போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஒருவேளை இவரை வெளியில வச்சு கொண்டுட்டு அதுக்கு பிறகுதான் அவரை கொண்டு இந்த நீச்சத்திராகத்துக்குள்ள போட்டிருக்காங்கன்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் போலீசார் ஊகிச்சு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலைமையில இந்த வீட்டுல சிசிடிவி கேமரா இல்லாததால அருகில் இருக்கக்கூடிய கடை பகுதிகள், வீட்டு பகுதிகளில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணதுல ஒரு 2-3 பேர்ல ஒரு சந்தேகம் ஆரம்பத்தில்
வந்து ஒரு பெண் தான் கொலை செய்தார், அந்த பெண் வந்து இன்னொரு ஆணின் உதவியோட இந்த கொலையை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி போலீசார் வந்து சொல்லி இருந்துச்சுன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரதான சந்தேக நபர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கைது செய்து அவரை விசாரணை செஞ்சப்போ அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, தான் கொலை செய்ததாக. சரி, அவருக்கும் இவருக்கும் எப்படி தொடர்பு வந்துச்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் இரண்டு பேருமே ஓரின சேர்க்கையாளர்களின் நண்பர்கள் சங்கத்திற்கான ஒரு சங்கத்துல வந்து அவர்கள் உறுப்பினராக, அதாவது அங்கத்தவர்களாக ரெண்டு பேருமே இருந்திருக்கணும். சரியா? அப்ப இந்த கொலை செய்த நபர் இருக்கிறார் தானே, அவர் வந்து இந்த நபரோட ஏற்கனவே பழக்கமானவர் தான். இருந்தாலும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவர் வந்து இப்ப திருமணம் முடிச்சிட்டார். இந்த கொலை செய்த நபர் வந்து திருமணம் முடிச்சிட்டார். இப்ப திருமணம் முடிச்ச பட்சத்துல இவருக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லை, ஆரம்பத்தில இருந்து இவர் எந்த ஒரு வேலையுமே செய்யறது இல்லையா. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்ப திருமணம் முடித்ததால வீட்டுல நிறைய செலவுகள் வரும், பண தேவைகள் ஏற்படும் இல்லையா. அதால பிரச்சனைகள் வந்ததால இப்ப என்ன செய்யறது, வேலையும் இல்ல பணமும் இல்ல அப்படின்னு சொல்லி போட்டு இவர் மறுபடியும் இதே தொழிலுக்கே வந்திருக்கிறார். அதாவது இப்ப இந்த பெண்களை வந்து விபச்சார தொழில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கைது செய்து பல நடவடிக்கைகள் நடக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த ஓரின சேர்க்கையாளர்களுக்குள்ளேயும் ஒரு தவறான ஒரு செயல் வந்து போய்கொண்டிருந்திருக்குது. அந்த நிலைமையில இவர் வந்து இப்ப மறுபடியும் வீட்டுல வந்து பணத்தேவை வந்ததால சரி மறுபடியுமாகவே நான் அந்த சங்கத்துல உறுப்பினர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அந்த சங்கத்தினூடாக இந்த நபரோட வந்து திருப்பியும் தொடர்பு வந்திருக்குது. சரியா? அப்ப கொலை செய்த நபருக்கும் கொலை செய்யப்பட்ட நபருக்கும் வந்து தொடர்பு வருகிறது. இந்த நிலைமையில இந்த கொலை செய்த நபர் வந்து கொலை செய்யப்பட்ட நபரை இன்னொரு இடத்துக்கு அழைச்சிருக்கிறார். சரியா? இந்த இடத்துக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்போ அவர் வந்து இல்ல அங்கே எல்லாம் வேணா, நான் சொல்ற இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி இவர் தன்னோட வீட்டுக்கே அவர் அழைச்சிருக்கிறார். ஸோ அப்ப அவர் இங்க வீட்டுக்கே வந்தா பிறகு இவர் வந்து அவர்கிட்ட 1,00,000 ரூபாய் டிமாண்ட் பண்ணியிருக்கிறார். சரியா? எனக்கு நீங்க 1,00,000 ரூபாய் தரணும்ன்ற மாதிரி சொன்னப்போ அவர் அதுக்கு சம்மதிக்கல. ஸோ நான் காசு தரமாட்டேன்ற மாதிரி வாக்குவாதம் வந்தப்போ கடைசியில பாத்தீங்கன்னா அவர் வந்து இவரை தள்ளி விட்டுருக்கிறார். தள்ளி விட்டதுல அவர் கீழே விழுந்துதான் அவருடைய தலை அடிபட்டு கழுத்து பகுதியும் முறைப்பட்டிருக்குது. அதோட விட்டுடாம வந்து இவர் தலையில திருப்பியும் 2-3 அடி அடிச்சிருக்கிறார். அடிச்ச உடனே இவருக்கு பயந்து என்னன்னா அவர் இறந்துட்டேர் என்ற ஒரு பயத்துல இவர் டக்குண்டு கொண்டு போயிட்டு நிச்சயதார்த்தத்துல போட்டுட்டு இவர் ஓடிட்டு. ஸோ இவ்வளத்தையும் வந்து அவர் யார்கிட்ட போலீசிட விசாரணையில வந்து இவ்வளத்தையும் தன்னுடைய வாக்கு மூலமா வழங்கி இருக்கிறார். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்ப ஏன் அந்த பெண் கொலை செய்தார் அப்படி என்கிற ஒரு சந்தேகம் வந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் யோசிப்பீங்க இல்லையா. அது ஏன் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இறந்த நபர் இருக்கிறார் தானே இந்த வர்த்தகர், இவருடைய 4 கடனட்டைகள் வந்து இவர் இறந்ததன் பின்னராக காணாம போயிருக்குது. சரியா? சோ 4 கடனட்டைகளும் காணாம போனாலும் கூட அது அப்படியே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அந்த 4 கடனட்டைகள் மூலமாக 5 ஃபிளைட் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கணும். சரியா? சோ 5 விமான சீட்டுகளை இவியல் முன்பதிவு செய்து கொண்டமே எங்க போறதுக்காண்டினா இந்தோனேஷியா போறதுக்காண்டி முன்பதிவு செய்திருக்கணும். சோ இந்த நிலைமையில இந்த முன்பதிவு செய்ததன் பின்னராக கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு வர்த்தக நிலையத்தில் 5 லட்சம் ரூபாய்க்கு இவர்கள் வந்து பொருட்களை கொள்வனவு செய்திருக்கணும். ஸோ இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள்ல பதிவானதை அடுத்து தான் அவர்கள் வந்து இப்ப வந்து அவர்கள் அதாவது அந்த திருமணமான ஜோடி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலை செய்த நபரை ஏற்கனவே கைது செய்துட்டாங்க. இருந்தாலும் இப்ப இந்த பெண் ஒருவர் சம்பந்தப்பட்டிருந்தார் என்று சொன்னேன் இல்லையா, அது வந்து 2 பேருமே திருமணமானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது, ஆணும் பெண்ணுமே. இப்போ இந்த இவர்களை எப்படி போய் கண்டுபிடிச்சாங்கண்டா, இந்த கொலை செய்யப்பட்ட வர்த்தகர் இருக்கிறார் தானே, அவருடைய கார் வந்து இல்ல. சோ அதை தேடி போன இடத்துல நீர்கொழும்புல இருக்கக்கூடிய ஒரு வீடு ஒன்றுல இருந்துதான் அந்த காரை இவர்கள் வந்து எடுத்திருக்கிறார்கள், போலீஸ் வந்து மீட்டிருக்கிறார்கள். அப்ப அவங்களை விசாரிச்சப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கண்டா, இதை கொண்டு விட்டவங்க இங்க விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சோ அந்த பட்சத்துல இப்ப அந்த 27 வயதான பிரதான நபர் வந்து கைது செய்யப்பட்டு இப்ப விசாரணைகளுக்காண்டி அழைச்சி கொண்டு போயிருக்கணும் வெள்ளவத்த கடற்கரைக்கு. என்னன்னு சொல்லிச்சுன்னா, அந்த வர்த்தகரனுடைய தொலைபேசி வந்து காணாமல் போயிருக்குது. ஸோ அது தொடர்பாக எல்லாமே தேடி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அவரையும் வந்து கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இனி மேலதிக விசாரணைகளில் வந்து என்னென்னன்றது தெரிய வரும். அதாவது இப்போ ஒரு நபர் ஏற்கனவே நான் தான் கொலை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறார். இப்போ புதுசாக ஒரு ஆணும் பெண்ணும் திருமணமான ஜோடி அவர்கள் 2 பேருமே திருப்பியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து இந்த கடன் அட்டையை கொண்டு போனதுல வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், இவர் கொலை செய்யப்பட்டதுல. ஸோ இவர்கள் எல்லாருமே கூட்டாக இணைந்து செய்தார்கள். ஏனென்றா 5 விமான டிக்கெட்டுகள் வந்து இவைய முன்பதிவு செய்திருக்கணும் இல்லையா. ஸோ இவர்கள் எல்லாருமாக இணைந்து இதை வந்து திட்டமிட்டு செய்திருக்கக்கூடும். இது எதர்ச்சியாக நடைபெற்றதா அல்லது திட்டமிட்டு செய்யப்பட்டதாங்கிறது வந்து இனிமேல் போக போக விசாரணைகள் தெரிய வரும். யோசிச்சு பாருங்க, பெத்த தாயாலேயே அடையாளம் காண முடியாத அளவுக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லிச்சுன்னா அவ்வளோ கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பார் இல்லையா. ஸோ நினைச்சு பார்க்கவே எப்படி சொல்றேனே தெரியல, அப்படி இருக்குது. ஸோ இது தொடர்பான கருத்துக்கள் வந்து உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னுக்கு நீங்க நிறையவே விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது தொடர்பா நான் இப்போ உங்களுக்கு சொல்லாத ஏதாச்சும் விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக அதை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.